நான் இந்த காரியத்தெல்லாம் தொடங்கினேன், ஆனா என்னால முடிக்க முடியல. நான் செய்யற எல்லா காரியமும் இடையில தடைப்பட்டுருது, அது என்னால கண்டினியூஸா செய்ய முடியல, கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோடு கூட இருக்கீங்களா? அது ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிறதா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கண்டினியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரு வெற்றி உள்ள ஒரு தொடர்ச்சி இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால். இங்கு யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணினாராம். காரணம், அதுக்கு முந்தின வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு இருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு 2 காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருப்பாரு. நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்றீங்களோ அது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வாய்க்காமல் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் இந்த காரியத்தை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்புடைய தேவன் நம்முடைய தேவன். யோசேப்போடு கூட இருந்தார் என்றால் உங்களோடும் என்னோடும் கூட நிச்சயமாக இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் நீங்கள் என்ன காரியங்களை செய்தாலும் சரி அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க யோசேப்பு அவன் சிறைச்சாலையில நிறைய வேலைகள் கொடுப்பாங்க பாருங்க. அவன் கையில கொடுக்குற எல்லா வேலையையும் அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறான். மரம் நடுறதா இருக்கட்டும், பழங்கள், காய்கறிகள், மற்ற எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது இவன் செய்யறதுல மட்டும் எந்த விதமான பிழையும் இல்லாம ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறத அந்த சிறைச்சாலை அதிகாரி பார்க்கறான். பார்த்துட்டு எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறான், எல்லாரும் தோற்று போகிறான், இவன் மட்டும் எப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையுமே எடுத்து அவன் கையில கொடுத்துறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது, யோசேப்பு இவன் தனியா செய்யல, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் கூட இருக்கிற கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்யறார் என்று புரிந்து கொள்கிறார். இதே காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். உங்க ஆபீஸ்ல உங்க கையில கொடுக்குற வேலையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. உங்க படிப்பை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சக்சஸ் இருக்கும். நீங்க செய்யற பிசினஸ்ல ஒரு சக்சஸ் இருக்கும். காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியை கட்டிடுவாராக. விசுவாசிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லா காரியங்களையும் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கட்டிடுவாராக. God bless you.